அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் இன்னைக்கு வாங்க என் ஸ்டைலில் எப்படி சேமியா உப்புமா செய்யலாம் பார்க்கலாம். என்னன்னா வெங்காயம் 2 பெருசு, பச்சை மிளகாய், தக்காளி 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அணி சேமியா பேக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். நான் தான் செய்வேன், எனக்கு தான் அந்த தனியாக கரெக்டாக தெரியும். எண்ணெய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இது கூட அப்படியே தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அப்படின்னா கீழே அடிப்பிச்சிடும். இது அது கூட தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா அடிப்பிக்காது. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வந்துச்சு. கல்லுப்பு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு கலர் கொடுக்குறதே மஞ்சள் தான். கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக போனோம், தப்பு இல்லை, போட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நான் போட்டுக்கிறேன். ஒரு பேக்கெட்டு 400 ml தண்ணி. அந்த கணக்கில் நான் 2 பேக்கெட்டு 200 ml தண்ணி போட்டு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ சேமியா பேக்கெட் தண்ணியும் போட்டுறேன். நான் என்ன பண்ணலாம், சேமியா முதல்ல நான் பிரித்து ஒரு தட்டில் போடுவேன். இன்னைக்கு மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறதுல அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இந்த சமயத்தில் நான் வாழை இலை வைப்பேன். ஏன்னா டேஸ்ட் கொடுக்கும். அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஸ்மெல் அந்த இலைலாம் அந்த வாழை இலைலாம் இறங்கி அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பட்டலம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பிரியாணி டேஸ்ட் வரதுக்காக இலை வச்சிடுறேன், வாழை இலையை. இப்போ நான் மூடி போட்டு மூடிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமன்ட்டு பிரியாணி என்னங்க எதுவுமே இல்லாமல் செஞ்சு தான் இருக்கும். நெய் முந்திரிலாம் போட்டு வறுத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் பிரியாணி வேணா எப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அது செலவும் மிச்சம் தான். பாருங்கள், இந்த மாதிரி கறி எதுவும் இல்லாமல் சேமியாவில் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு என் ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்ட்டு. உதிரியாக நல்லா இருக்குங்க பார்க்கவே. எங்கள் அம்மா சாப்பிட்டு சொல்லிட்டாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா நான் சொல்லுமா வீடியோவில் எல்லாம் அப்படின்னா இல்லைம்மா நான் சொல்லலை அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் வைக்கப்படுறாங்க, அதை எங்கள் அம்மா சொல்லட்டாங்க. அவங்களுக்கு நானே சாப்பிட்டு சொல்கிறேன். பாருங்கள், நான் சாப்பிட்றேன். அல்டிமேட்டாக இருக்குங்க, நிஜமாக நல்லா இருக்குது பிரியாணி. நாங்கள் கறி சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். லவ் ஃபேஸ்.